வணக்கம். ஆடி மாசம் முடிந்து ஆவணி மாசம் வந்தாச்சு. ஆனா ஆடி மாசம் முடிந்தாலும் கூட, ஆவணி மாசம் பிறந்துட்டாலும் கூட, நம்ம ஒரு பாட்டை தொடர்ந்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். வருஷம் 365 நாளும். அந்த பாடலுக்கு உரியவர், பாடல்களுக்கு உரியவர் எல்ஆர் ஈஸ்வரி. ஆடி மாசம் வந்துருச்சுனாலே, ஏன்பா அந்த எல்ஆர் ஈஸ்வரி பாடின பாட்டை போடுங்கப்பான்னு அந்த கோவிலில் கருவறையில குடிகொண்டிருக்கிற அம்மன்களே கேட்டுருவாங்க போல இருக்கு. எங்க பார்த்தாலும் எல்ஆர் ஈஸ்வரியினுடைய பாடல்கள் தான். எங்க பார்த்தாலும் திருமண இடமெல்லாம் கூத்துற இடமா, பூச்சொரிதல் நடக்குதா, கோயில் கொடையா, எங்க பார்த்தாலும் எல்ஆர் ஈஸ்வரியினுடைய குரல் நம்மளை சும்மா பக்தி பரவசத்துல ஆழ்த்தும். இந்த எல்ஆர் ஈஸ்வரியினுடைய வாழ்க்கை அவ்வளவு சாமானியமாலாம் ஒன்றும் ஜெயிச்சிடலாம்ங்க. ஆரம்பத்தில் திருச்சியை சேர்ந்தவங்க ஒரு கட்டத்தில் சென்னைக்கு வந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. சின்ன வயசுலேயே அப்பாவையும் பறி கொடுத்துட்டு அம்மாவால் வளர்க்கப்படுறாங்க. அம்மா சின்ன சின்ன பாடல்களுக்கு கோரஸ்லாம் பாடிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய மகளையும் அப்படி கோரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் கோரஸ் வாய்ப்பு தான் கிடைக்கிது. ஆனாலும் கூட டிஎஸ் ரங்கசாமி அவர்கள் ஒளிப்பதிவு மேதை அப்படின்னு சொல்லப்படுகிற, ரெக்கார்டிங்கில் பெரிய மேதைன்னு சொல்லப்படுறவர், என்னையா இந்த பொண்ணுக்கு குரல் இப்படி இருக்கு, அந்த பொண்ணை அதை வெளியே அனுப்புங்கய்யா அப்படின்னு எல்ஆர் ஈஸ்வரியை அவமானப்படுத்திடுறாங்க. அதுக்காக அந்த பொண்ணு, அந்த சின்ன சிறுமியாக இருக்கிறவங்க அவ்வளவு அழுகை இருக்குல்ல, இதெல்லாம் கடந்து அவங்களுக்கு கோரஸ் வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் மெல்லிசை மன்னர்களுடைய ரெக்கார்டிங் நடக்குது. சாயந்தரம் ஆரம்பிக்கிற அந்த ரெக்கார்டிங் இரவு 10:30 மணியை நெருங்கி முடியுது. அப்படி முடியும் போது பின்னாடி கோரஸ் ஒரு டேக்கு, 2 டேக்கு, 3 டேக்குன்னு பல டேக்குகள் அந்த கோரஸ் பெண்கள் எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாடகியும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா மியூசிக்கு, பாடகி, கோரஸ் எல்லாமே ஒன்றாக வந்து ஓகே நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இரவு 10:45 ஆயிடுச்சு. எல்லாம் பாடி முடிச்ச கையோட எல்ஆர் ஈஸ்வரிட்ட போய் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா போய், அடுத்த பாட்டு நீ கோரஸ் கிடையாது, தனியான பாட்டு நான் உனக்கு தரேன், நீ பாடு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே தனியான பாட்டு பாடியிருந்தாலும் கூட அது சரியா ஹிட் ஆகலை, படம் தாமதம், கதை சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த பாடல்கள் எல்லாம் ஹிட் ஆகலை. இந்த சமயத்துல தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு வருது. வாய்ப்பு கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும் எல்ஆர் ஈஸ்வரிக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா சாயந்தரத்துலேருந்து திரும்ப 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 பல டேக்குகள் இந்த கோரஸ்க்காக பாடினதுனால தொண்டையே வத்தி போயிடுச்சு. இந்த சமயத்தில் இப்படி எம்எஸ்வி ஐயா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரே அப்படிங்கிற சந்தோஷமும், எப்படி பாட போகிறோமோ அப்படிங்கிற ஒரு கலவரமும் பயமுமா அவங்க இருக்காங்க. பாட்டு சொல்லப்படுது, பாட்டு ஆரம்பிக்குது, பாடுறாங்க. இப்போ அது வரைக்கும் பின்னாடி நின்று 10ஓட 11 இருந்து கோரஸ் பாடிக்கிட்டு இருந்த எல்ஆர் ஈஸ்வரி தனியான ரூமில் வந்து பாட, பக்கத்தில் பின்னாடி எல்லா கோரஸ் பெண்களும் பாட, அந்த பாட்டை எல்ஆர் ஈஸ்வரியால் சரியாக பாட முடியல. எல்ஆர் ஈஸ்வரிக்கு எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்னு பேர் வச்சாக்க நல்லா இருக்கும். ஏற்கனவே ராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு பாடகி இருக்கிறதுனால உனக்கு வேற பேர் வைக்கலாம், உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, கண்டிப்பா நான் நல்ல விதமா பயன்படுத்துறேன் அப்படின்னு ஏபி நாகராஜன் அவர்கள், பெரிய டைரக்டர் ஏபி நாகராஜன் அவர்கள் தான் எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்னு, லூர்து மேரி ராஜேஸ்வரி அப்படிங்கிறத எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்னு பேரை சூட்டினாரு ஏபி நாகராஜன் அவர்கள். இங்கே பெயர் நாமகரணம் சூட்டப்பட்டு சில வருடங்களில் மெல்லிசை மன்னர்கள் ஒரு வாய்ப்பு தந்தாங்க. அந்த வாய்ப்பு எப்படி இந்த ஆடி மாதம் வந்துருச்சுனாக்கவே அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் கோவில் திருவிழானாலே, அதுவும் மாரியம்மன் கோவில் திருவிழானாலே அம்மன் கோவில் எல்லாம் ஏப்பா அந்த பாட்டை போடுங்கப்பா ஈஸ்வரி பாடினதை அப்படின்னு அந்த மாரியாத்தாலும் காளியாத்தாலும் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோமே, அதை கேட்டு கேட்டு நமக்குள்ளார ஒரு பக்தி பரவசம் எடுக்கும்னு சொன்னோமே, அப்படி இவர் பாடிய மெல்லிசை மன்னருடைய இசையில பாடிய அந்த பாடல் இன்னைக்கு வரைக்க கிராமங்கள் தோறும் கல்யாண வீடுகளில் அந்த பாட்டு ஒளிபரப்பிட்டே இருக்கு, பாடப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த பாட்டை கேட்டு நாம் குதூகலித்து கொண்டே இருக்கிறோம். அந்த பாட்டு ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனரில், அதாவது சந்தானம், எம்ஆர் சந்தானம், சந்தான பாரதி சார் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தையார் சிவாஜிக்கு நெருங்கிய நண்பர், அவர் தயாரித்து ராஜாமணி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் படத்தை தயாரித்து பாசமலர் அப்படின்னு ஒரு படம் ஏ பீம்சிங் அவர்களால் சிவாஜி சாவித்திரியால் நடித்து
ஜெமினி கணேசன்லாம் நடித்து மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் நமக்கு கொடுத்துச்சு இல்லையா? அந்த படத்துல எல்லா பாடல்களும் ஹிட் அப்படின்னாலும் கூட இந்த பாடல் வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ, இந்த எல்லார் ஈஸ்வரியின் பாட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. அதற்கு பிறகு எல்லார் ஈஸ்வரிய கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார். இன்னைக்கும் நம்ம உள்ளங்கள்ல குடிகொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட எல்லார் ஈஸ்வரிக்கு எல்லார் ஈஸ்வரின்னு பெயர் வைத்த ஏபி நாகராஜனையும், அப்படி ஒரு வாராயன் தோழி வாராயோங்கிற ஒரு அட்டகாசமான கல்யாண குதூகல சந்தோஷ கொண்டாட்ட பாடலை கொடுத்த மெல்லிசை மன்னர்களையும், குறிப்பா எல்லார் ஈஸ்வரி அம்மாவையும் நம்மளால மறக்கவே முடியாது. அத்தனை ஜாம்பவான்களுக்கும் நாம நம்மளுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்குவோம். எல்லார் ஈஸ்வரியினுடைய அந்த வாராயன் தோழி வாராயோ பாட்டை கேட்டு பாருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு புத்துணர்ச்சி அதுல கிடைச்சிடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.